சினிமாவில் நான் ஒரு ஸ்டோரி டெல்லர், நான் ஒரு கதை நல்லா சொல்லுவேன். அப்படி தான் நான் வந்தேன். கதை சொல்ல வந்ததுக்கப்புறம் டைரக்ஷன், நீ சொல்கிற கதையை நீயே எடுத்துறியா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது க்ளோஸ்னா என்ன, மிட்டுனா என்ன, ஒயிட்னா என்ன, ஒரு அளவும் தெரியாது. புரியுங்களா? உண்மையாக தானே சொல்லுவேன். இதெல்லாம் இப்போ கற்றுக்கிறது. நீ டைரக்டராக சேரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரு. யார் சேர்க்கறது? 7 வருஷம் 9 வருஷம் வாட்செல்லாம் அடை வச்சு சாப்பிட்டாச்சு, ஒன்றுமே சேம் இல்லை. அப்புறம் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸில் சுந்தர்சி சாப்பிட்ட சேர்ந்தாச்சு. எனக்கு பிரச்சனையே எடிட்டர் தான். தெரியுமா உங்களுக்கு? எனக்கு பிரச்சனை எடிட்டர் தான். அருணாச்சலத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டரு போய் சேர்ந்தாச்சு. சுந்தர்சி சார் 14 அசிஸ்டண்ட்டு. அப்படியே போய் நிற்கிறேன். 2 மணி ஆச்சு, நைட்டு 2 மணி. திருப்பி சாய் சுரேஷ் சார் எடிட் பண்ணிகிட்டே இருக்காரு. சாப்பிட்டு படியான ஏதோ புரோட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டேன். ஜெமினியில் குளிர்து, ஏசி. பின் பேக்குன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? பின் பேக்கு, ஸ்டீன் பேக் இல்லை, பின் பேக்கு. நெகட்டிவ்லாம் கட் பண்ணி பின் பேக்கு. அதை பார்த்தா எனக்கு போர்வ மாதிரியே தெரியுது. உள்ள இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு காலையில் வச்சிருந்து பொத்தி படுத்துட்டேன். பின் தானே, ஒயிட் கலரு, அந்த நம்ம இது மாதிரி இருக்குங்களா சார், அந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்குங்களா, நல்லா இருக்கும். பொத்தி படுத்தா குளிருக்கு நல்லா இருக்கும். படுத்துட்டேன். காலையில் செமினி லேப்லேருந்து என்னை கூட்டு போயிட்டாங்க. இதுலையா படுக்கிறதுன்னு எனக்கு பேட்டாவே இல்லை. இந்த பையில நீ ஏன் படுத்த? இதானே சார் நல்லா இருக்கு, படுத்தேன்னு. நீ போய் ஆஹா சோழி முடிஞ்சு. பாலகோபி சார் இதுல ஏயா படுத்தேன்னு. இந்த இருக்கார் பாலகோபி சார், அதுல ஏயா படுத்த? சரி சார், சரி பார்த்துக்கலாம். நமக்கு 100 படம். சுந்தர்சி சார்ட்ட, மணிவன் சார்ட்ட எப்போ கேட்டாலும் அவராக புது பேண்ட்டை சட்டையை போட்டு அவராக போயிடுவார். இந்த பேண்ட்டை கழட்டி கொடுங்க, கண்டினியூட்டின்னு. நாளைக்கு வரண்டான்னு போனார், வரவே இல்லை. ஃபெர்னில் பேலஸ்லேருந்து வெளியே ரைட்டை விட்டு போய் காரில் ஏறணும். திருப்பி வர்றாரு, வேறு பேண்ட்டு போட்டிருக்காரு. யூகே செந்தில் பார்ப்பறேன், மிட்டில் க்ளோஸாக சார்ஜ் பண்ணுன்னு. இல்லைடா ஒய்டாக பண்ணும்டா, பில்டிங்க்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கும்டா, பேசாமல். 1 லட்ச ரூபான்னா லோங்கில் பேண்ட்டு மாறிடுமையா, கண்டினியூட்டி டைரக்டர் யார் சொன்னார், பேசாமல் வழக்கம் இவ்வளோ வேலையை பாருன்னு. இப்படியே கிராஸ். அந்த சீன் வரும்போதெல்லாம் எங்கள் ஊர் தான் எனக்கு கண்ணு தெரியும். ஐயோ அனுப்பிச்சுடுறாங்க, ஐயோ அனுப்பிச்சு. சாய் சுரேஷ் சார் மிட்டில் கட் பண்ணு, அவர் ஒயிலில் கட் பண்ணு. ஐயோ போச்சே போச்சே. பெருமையாக சொல்லிக்கிறேன் கோச்சிக்கோட. ஒரு எடிட்டருக்கு டைரக்ஷன் தேவையில்லை, ஆனால் டைரக்டருக்கு எடிட்டிங் தேவை. நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணால் எடிட்டிங்கில் பார்த்துக்கோன்னு சொல்லுவோம். எடிட்டிங்கில் பார்த்துக்கிறோமா, பார்க்கலையா, டப்பிங்கில் பார்த்துக்கலாம். டப்பிங்கில் பார்க்கலையா, ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கணும். ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்க்கலையா, ஃபைனலில் பார்த்துக்கணும். அப்போ தான் சொல்லுவோம் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம்.